நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். என்றும் 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 மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பின் பிள்ளைகளாவோம். அவர் அன்பின் சாட்சிகளாவோம். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார். நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு வழங்கும் தூயாவியானவரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நம்மை நமது அன்றாட வாழ்விலேயே அவரை பின்பற்ற அழைக்கிறார். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நம் இதயத்தின் ஏக்கங்களை கேட்கும் தந்தை எனவும் நம்மை தைரியமாக அவரை பின்பற்ற அழைக்கும் ஆண்டவரெனவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு அவருடைய அழைப்பிற்கு திறந்த மனத்துடன் பதிலளிக்க அருளை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று முதலாக இறையாட்சியை பற்றி அறிவித்தார். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி சொல்லுகின்ற திருப்பலியாக நாம் பங்கெடுக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு மீண்டும் நம்மை மனம் மாறி நற்செய்தியை நம்ப அழைப்பு விடுக்கின்றார். இந்த நாளிலே நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவுரக்கிடத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்தவற்றை நிறைவேற்றவும் எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனித இதயத்தின் ஆழ்ந்த வேதனையும் அதை உணரும் இறைவனின் கருணையும் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுகிறது. அன்னாவின் கண்ணீர், அவளின் அமைதியான துன்பம் இறைவன் முன் வெளிப்படையாக நிற்கிறது. மனிதன் புரிந்து கொள்ளாத வழியை இறைவன் எவ்வளவு நெருக்கமாக உணர்கிறார் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. அனைவரும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். அன்னா மலடியாக இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை எள்ளி நகைத்து வந்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. எப்ராயிம் மலை நாட்டை சார்ந்த எராமாத்தாயிம் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூபின் மகனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைதான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனமருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி. பலி செலுத்துவேன்.
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 14 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடையோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே கடவுள் இறை வார்த்தை வழியாக நமக்கு அருமையான வாழ்வியல் பாடங்களை சொல்லித் தருகிறார். பல நேரங்களில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற போது பல மனிதர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், பல மனிதர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். யதார்த்தம் அதுதான். ஒருவேளை ஒரு காலத்திலலாம் இன்னும் அதிகமாக ஆழமாக சிந்திக்கின்ற போது ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் அவர்களை விட சற்று தாழ்ந்த மனிதர்களை இழிவாக பார்க்கின்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கத்தான் செய்கிறது, இருந்தது என்று சொல்லலாம். அது இன்றோ நேற்றோ வருவதல்ல. இன்றைக்கும் கூட அப்படித்தான் பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பல பகுதிகளிலே இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கிறோம். வசதியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை முறை, வசதி குறைந்தவர்களை சற்று இழிவாகவும் இன்னும் கொஞ்சம் மோசமாகவும் பார்க்கின்ற ஒரு நிலைமை. இது இப்படி இருக்க, இந்த நிலைமையெல்லாம் இன்று வந்ததா நேற்று வந்ததா என்று சிந்திக்கின்ற போது அல்ல, இதை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. காரணம், இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததைத்தான் நாமும் பார்க்கின்றோம். விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற போது அங்கே அநேக மக்கள் அவமானப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். தொடக்க நூல் ஆகமத்திலே பார்த்தோம் என்றால் காயினும் ஆபேலையும் பார்க்கின்றோம். பார்க்கின்ற போது கடவுளோடு நெருங்கி வருகின்ற போது அவர்களுக்குள்ள அந்த மனநிலையை நாம் பார்க்க வேண்டும். ஆபேல் ஒரு மாதிரியான மனநிலை. கடவுள் கொடுத்தார், கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், கடவுளுக்கு நான் என்னையே முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். காயினுடைய நிலைமையை பார்த்தால் வேறு விதமாக இருக்கிறதை பார்ப்போம். காரணம், கீழ்த்தரமானது, மோசம் என்றது, பயன்படக்கூடாததை நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன், அந்த மமதை, அந்த ஒரு அப்ப பார்க்கின்ற போது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஆபேல் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். அப்படியே படிப்படியாக வருகின்ற போது விவிலியத்தின் பக்கங்களிலே யாரெல்லாம் இழி நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துவதை பார்க்கிறோம். அதைதான் தாவீது அரசருடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய சகோதரர்களை எல்லாம் நல்லவர்கள், அழகானவர்கள், இவர்களெல்லாம் இருக்கின்ற போது இந்த மாதிரி ஒரு பரட்டத்தலையான ஒரு மனிதன், அவன்லாம் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லப்பட்ட போதும் கூட கடவுள் அவனை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். இவன் வேண்டும். யாரெல்லாம் இழிநிலையில் இருக்கிறார்களோ அவர்களை கடவுள் முன்னுக்கு கொண்டு வருவதை பார்க்கிறோம். பாருங்களேன், அபிஷேகம் செய்யப்படுகிறார், அரசனாக மாறுகிறார்.
பாருங்க, இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகள் வேறு, கடவுளுடைய சிந்தனைகள் வேறு. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்திலே, சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திலே, இந்த எல்கானாவுக்கும் அன்னாவும் பாருங்களேன், இவங்க 2 பேருக்கும் இல்லாக இந்த அன்னாவை இந்த சமுதாயம் எளிமையாக கடுகிறது, கீழ்த்தள்ளுகிறது. காரணம், இவள் மலடியாகிவிட்டாள். மலடி என்ற ஒரு காரணத்திற்காக அவளுடைய சக்களத்தி இவளை அவமானப்படுத்துகிறார், இழிநிலைக்கு தள்ளுகிறார். நான் உனக்கு 10 புதல்வருக்கும் நிகரான ஒரு மனிதன் அல்லவா, நீ கவலைப்படாதே. தேற்றுகின்ற மனிதனை பார்க்கின்றோம். பாருங்களேன், அந்த நம்பிக்கை கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்கானா அன்னாவை தேற்றுகின்ற ஒரு மனிதனாக இங்கே சித்தரிப்பதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நாமும் கூட அப்படித்தான், என்னிடம் இருப்பது கடவுள் கொடுத்தது என்ற மனநிலை வருகின்ற போது மற்றவர்களை நாம் தேற்றுகின்றவர்களாக மாறுவோம். மற்றவர்களை இழிவாக நாம் பார்க்க மாட்டோம், மாறாக அவர்களோடு சேர்ந்து அவருடைய சுக துக்கங்களை நாமும் பங்கு கொண்டவர்களாக அவர்களையும் மேலே உயர்த்துகின்ற நல்ல மனிதர்களாக இருப்போம். அங்குதான் இறை பராமரிப்பை பார்க்கிறோம். இறைவன் யாரெல்லாம் இழிநிலையில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் மேலே கொண்டு வருகிறார். யாரெல்லாம் செருக்குடன் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிதறடிக்கிறார். இதைத்தான் அன்னை மரியாளுடைய பாடலிலே நாம் அழகாக பார்க்கின்றோம். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார், தாழ்நிலையில் உள்ளவர்களை கடவுள் உயர்த்துகிறார். இதுதாங்க உண்மை, இதுதாங்க நிதர்சனமான ஒரு வாழ்க்கை முறை. கடவுளை நம்புங்கள், கடவுளோடு இருங்கள். கடவுள் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போது அவர் பார்த்து கொள்வார். அவருடைய பராமரிப்பும் அவருடைய பாதுகாப்பும் என்னை தொடர்ந்து வருகிறது என்ற இந்த மனநிலை எப்போது வருகிறதோ அப்போது நாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராகி விடுவோம். அந்த இழப்பு என்பது எதிர்பார்ப்பு மிக்கது அல்ல, மாறாக அப்படியே விட்டு விட்டு செல்கிறது. அந்த ஒரு மனநிலையைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை எல்லாம் அழைக்கிறார். முதல் சீடர்களை அழைப்பதை இன்று நமக்கு வாசகமாக கொடுக்கப்பட்டுகிறது. மனமாறுங்கள் என்று அழைப்பு கொடுத்த அதே ஆண்டவர் இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பில் நாம் எப்படி கடவுளை நம்ப போகிறோம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டுமே என்னுடைய மனமாற்றம் முழுமையடைகிறது என்பதை கடவுள் என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். முதல் சீடர்களை அழைக்கிறாங்க பாருங்களேன். இந்த பேதுரு அவருடைய சகோதரர்கள், இன்னும் யோவான் அவருடைய சகோதரர்கள், ஜெபதேவியின் மக்கள், இப்படியெல்லாம் பார்க்கிறோம். பாருங்க எவ்வளோ அசாத்திய தைரியம் பாருங்களேன். இயேசு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் எங்கே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, நிச்சயமாக இயேசு இப்படித்தான் இருப்பார் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி. அந்த மனிதர் இவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது போகின்ற போது சொல்றார், போதும், நீ மீன் பிடித்தது போதும், வா என் பின்னே வா, உங்களை எல்லாம் நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றப் போகிறேன். ஏற்றத்தாழ்வு மிக்க மற்றவர்களை கேவலமாக நினைக்கின்ற இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற மனிதர்களாக, அவர்களை பிடிப்பவர்களாக உங்களை நான் மாற்றப் போகிறேன், வா என்று சொன்ன மாத்திரத்திலே பாருங்களேன், அசாத்திய தைரியம் இந்த சீடர்களுக்கு இருந்தது. எதை நம்பி இந்த மனிதன் பின்னால் செல்வது என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. விவிலியம் சொல்லுகிறது, அப்படியே விட்டு விட்டார்கள். பாருங்களேன், வளைகளை அப்படியே விட்டு விட்டார்கள், தங்களுடைய பெற்றோர்களை அப்படியே விட்டு விட்டார்கள். எல்லாம் யாரோ பார்த்துக்கிட்டோம், இந்த மனிதன் மேல் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இந்த மனிதனிடம் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனவே எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த மனநிலை அவர்களை உந்தி தள்ளி இருக்க வேண்டும். எனவே தான் இந்த முதல் சீடர்கள் அத்தனையும் அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்வதை பார்க்கிறோம். என்னங்க நடந்துச்சு இங்க, என்னங்க ஏங்க இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி இவர்களை விட்டு விட்டார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் அங்கே ஒரு உண்மை விளங்குகிறது. காரணம், கடவுள் மேல் முழுமையான நம்பிக்கை, டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்களே, கடவுளை நான் முழுமையாய் பற்றி கொள்கிறேன், இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய வலைகள் அப்படியே கிடக்கட்டும், என் தாய் தந்தையர் யாராக இருந்தாலும் அப்படியே இருப்பார்கள், அது கடவுளுடைய வேலை, நான் கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை பின்தொடர்வேன் என்று சொல்லி அசாத்திய தைரியத்தோடு வந்தவர்கள் தான் இந்த மனிதர்கள். இந்த மீன் பிடிக்கின்ற இந்த சாதாரண எளிய மக்கள் கடவுளுடைய பராமரிப்பிலே, கடவுளுடைய உடனிருப்பிலே
அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் கடவுளோடு சேர்ந்து பணிபுரிகின்றவர்களாக அவருடைய பணியை இந்த உலகத்திற்கு, அவருடைய அன்பை, அவருடைய ஆதரிப்பை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய அரவணைப்பை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுகின்ற மனிதர்களாக இவர்கள் மாற்றப்பட்டார்கள். பல நேரங்களில் பல எண்ணங்களோடு தான் நாமும் ஆலயத்திற்கெல்லாம் வருகிறோம். கடவுளிடம் சென்று இதெல்லாம் சொல்ல வேண்டும், இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், இது கிடைத்ததென்றால் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று நாம் எல்லாம் சொல்லுவோம். ஆனாலும் கூட அது முழுமையான நம்பிக்கை கிடையாது. இந்த சீடர்களிடமிருந்து, எல்கானாவிடமிருந்து, அண்ணாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் நிலையை கடவுள் மாற்றி விடுவார் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கை. மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகின்ற மக்களாக வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே மற்ற மனிதர்களை உதாசீனப்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி, உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன். எத்தனை மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றம் அடையும். அண்ணாவுடைய வாழ்க்கை மாற்றமடைந்தது. என்னுடைய இழிநிலை என்னுடைய எல்கானா தான், கணவர் தான். இவர் என்னை தவறாக நினைக்கவில்லை. சூசைப்படைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். நேர்மையாளர், நல்லதை செய்கின்ற மனிதர், நல்லதை யோசிக்கின்ற மனிதர், கடவுளிடம் அந்த பிரச்சனையை விட்டுவிடுகிற மனிதர், கடவுள் அவருக்கு வழிகாட்டுகின்றார். பாருங்களேன், சூசையப்பர் மாதாவிடம் செல்வதை மறைவாக விலக்கிவிட வேண்டும். இருந்தாலும் இதுதான் இறைச்சிட்டம், இது நிறைவேறும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்த பிறகு முழுமையாக கடவுளை நம்பி இந்த கடவுளுடைய இறை திட்டத்திலே, மீட்பு திட்டத்திலே பங்கெடுப்பதை பார்க்கின்றோமே. இயேசுவை நம்பி வந்தவர்கள், தேடி வந்தவர்கள் எல்லாம் உனக்கு ஒன்று இன்னும் குறைவாய் இருக்கிறது என்று சொன்னபோது அதை விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை. எனவே தான் முகவாட்டத்தோடு சென்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி போராட்டமான வாழ்க்கைத்தான். உதாசீனப்படுத்துகின்ற வார்த்தையில், வாழ்க்கை சூழலில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கவலைப்படாதீர்கள், உங்களை கடவுள் உயர்த்துகிறார். உதாசீனப்படுத்துகிறவர்களே, நீங்களும் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கானதை கடவுள் உங்களுக்கும் கொடுப்பார். இதுதான் இறை வார்த்தை, இதுதான் இறைவனுடைய நம்பிக்கை. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை விட்டு எதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேனோ அதையெல்லாம் 100 மடங்காக பெற்றுக்கொள்கிறேன். இதைத்தான் சீடர்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீங்க என்னைக்கு கூப்பிட்டீங்க, அப்படியே போட்டுட்டு வந்துட்டனே, அப்படியே விட்டுட்டு வந்தமே, எங்களுக்கு என்னங்க ஆண்டவரே கிடைக்கும்? கடவுள் அழகா சொன்னாரே, எனக்காக நற்செய்திக்காக நான் அழைத்த மாத்திரத்தில் என்னை நம்பி எல்லாவற்றையும் திறந்து விட்டு வந்தாயா, நீ கவலைப்படாது, உனக்கு 100 மடங்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். உனக்கு எல்லாம் 100 மடங்கு, இம்மையில் துன்பங்களோடு சேர்ந்த நல்ல வாழ்க்கை, மறுமையில் நிலைவாழ்வு என்றெல்லாம் கடவுள் சொல்லுகிறாரே. பாருங்களேன், இதைத்தான் நாம் நம் மனக்கண் முன் கொண்டு இருக்க வேண்டும். கடவுளை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுகின்ற போது, ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, இறைவனுடைய அருளும் பராமரிப்பும் உடனிருப்பும் நம்மை தொடர்ந்து வருகின்ற போது என்னுடைய இழிநிலைகள் எல்லாம் தவிடுபடியாகிறது. ஏதாவது ஒரு விதத்திலே நான் மற்ற மனிதர்களை காயப்படுத்துகிறேனா, மற்ற மனிதர்களை உதாசீனப்படுத்தி, உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு. உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்றால் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதை விட்டுவிட்டு உன்னை விட தரம் தாழ்ந்த மனிதர்கள் என்று மற்றவர்களை எப்போதும் நினைத்து விடாதீர்கள். கடவுள் அவர்கள் பக்கமே இரக்கமாக இருக்கிறார் என்பதை விவிலியம் நமக்கு பல இடங்களிலே சுட்டி காண்கிறது. எனவே எல்லா மனிதர்களும் சரிசமமாக நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்கின்ற போது கடவுளுடைய அருளுக்கும் ஆசீருக்கும் உடன் பயணிப்புக்கும் உரிமையாளர்களாக மாறுகிறோம். கடவுளை நம்பி நாம் எல்லாவற்றையும் இழக்கின்ற போது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை 100 மடங்காக பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் உண்மையான மனமாற்றம். என்னுடைய இந்த கடவுள் அழைக்கின்ற போது, இப்போது சூழ்நிலையிலே கடவுள் நம்மை எப்படி அழைப்பார்? ஏதாவது ஒரு தீய பழக்கங்களுக்கு நான் அடிமையாகி போய்விட்டேன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கடவுள் நம்மிடம் வந்து அழைக்கிறார். டேய், நீ எனக்கு வேண்டும், இந்த பழக்கத்தை விட்டுவிட்டு உன்னால் வர முடியுமா? சீடர்கள் அத்தனையும் அப்படியே போட்டுவிட்டு ஆண்டவர் பின்னால் சென்றார்கள். அவர்கள் இன்று அகிலம் முழுவதும் பறைசாற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அவர்கள் வழியாக நற்செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் இன்று கிறிஸ்தவனாக நம்பிக்கையாளனாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது, கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை. எனவே அன்புக்குரியவர்களே,
உங்களையும் என்னையும் கடவுள் பார்த்து இதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின் செல்ல உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஒரு நேரம் கண்களை மூடி நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எதையெல்லாம் நான் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர வேண்டும், அதையெல்லாம் விட்டுவிட எனக்கு மனநிலையை தாரும். உம்மை மட்டுமே உறுதியாக நம்புகிறேன். உன்னுடைய பராமரிப்பும் உடனிருப்பும் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மறந்தும் கூட யாரையும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். எல்லாருக்கும் நல்லதை செய்வேன். இல்லை என்றால் அவர்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தையாவது ஏறெடுப்பேன். இந்த ஒரு மனநிலையை கடவுளே இன்று எனக்கு தாரும். அதுதான் நீர் விரும்புகின்ற மனமாற்றம். அந்த மனமாற்றம் எங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இத்தகைய ஒரு நல்ல மனமாற்றத்தை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவைக்காக வேண்டுகிறோம். உலகெங்கும் உள்ள திரு அவை தூய ஆவின் வழி நடத்துதலில் உண்மையான சீடத்துவத்தின் சாட்சியாக விளங்கவும், சிறப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரும் இறை அழைப்பில் உறுதியாக இருந்து இறை மக்களுக்கு அன்பும் நம்பிக்கையும் ஊட்டும் உண்மையான மேய்ப்பர்களாக வாழ வரமருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுக்காக வேண்டுகிறோம். நாடு மற்றும் உலக அரசியல் தலைவர்கள் அதிகாரம் அல்ல, சேவையே தங்கள் அழைப்பு என உணர்ந்து நீதியும் உண்மையும் சமாதானமும் நிலவ பொறுப்புடன் பணியாற்றவும், தங்களது வாழ்க்கையில் முன்மாதிரியாக திகழவும் வரமருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுள்ள இறைவா, நமது பங்கு திரு அவை நம்பிக்கையாளர்கள் மற்றும் அனைத்து அன்பியங்களுக்காகவும் வேண்டுகிறோம். நமது பங்கின் அனைத்து நம்பிக்கையாளர்களும் அனைத்து அன்பியங்களும் இறைவனின் குரலை கேட்டு ஒற்றுமை, அன்பு, சேவை ஆகியவற்றில் வளர்ந்து உயிருள்ள திரு அவையாக மாறி வாழ வரம் அருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மகிழ்ச்சியை அளிக்கும் இறைவா, எங்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்காக வேண்டுகிறோம். எமது குழந்தைகளும் இளைஞர்களும் இயேசுவின் அழைப்பை கேட்டு நல்ல மதிப்பீடுகளிலும் உண்மையான விசுவாசத்திலும் வளர்ந்து திரு அவைக்கும் சமுதாயத்திற்கும் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ வரமருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கும் இறைவா, திரு அவையில் அழைப்புகள் அதிகரிக்க வேண்டுகிறோம். திரு அவையில் குருத்துவம், துறவரம், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு ஆகிய அழைப்புகள் அதிகரித்து அழைக்கப்பட்ட அனைவரும் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் என்னை பின்பற்றுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பிற்கு முழுமையாக பதிலளிக்க வரமருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய சொந்த தேவைகளுக்காகவும் மௌனமாய் ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, எங்கள் இதய மன்றாட்டுக்களை உம்மிடம் ஏறெடுத்திருக்கின்றோம். இன்னும் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவைகளையும் எங்களுக்கு கொடுத்து முழுமையாக எங்களை தொடர்ந்து உமது அன்பில் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உலகில் வாழ இறைவாவும் பீடம் வருகின்றேன். காணிக்கையா என்னை தருகின்றேன். உருகும் மெழுகாய் உலகில் வாழ இறைவாவும் பீடம் வருகின்றேன். காணிக்கையாய் என்னை தருகின்றேன். தியாகமே வாழ்வாய் மாறட்டும் மாறட்டும் புனிதமே வழியாய் வளரட்டும் வளரட்டுமே. உருகும் மெழுகாய் உலகில் வாழ இறைவாவும் பீடம் வருகின்றேன். காணிக்கையா என்னை தருகின்றேன். அலைகளாக வந்து எழும் அலைகளீக்கும் புயநிலைகள். அலைகளாக வந்து எழும் அலைகளிக்கும் புயநிலைகள். நிறைவு தரும் உன்னிடலில் நிறைவாழ்வு நிதமடையும் நிலையான மனம் தருவாயே. நிலையான மனம் தருவாயே. அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர்.
உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் திருமுன் முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலையிலே வேதனை வருகிற ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலைத்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வர பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவான தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அழைப்புக்கு நம்மையே முழுமையாக கையளித்து இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தயாளமே ஜெயராகினியே, தியாகம் நிறைந்த மாமரே. தயாளமே
அனுதினம் அருள்வாய் அடைக்கலம் தருவாய் தயாளனே ஜெயராக்கினியே தியாக